வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெரம்பலூர் புத்தக திருவிழா 2025 ஜனவரி 31 தொடங்கியிருக்கு. பிப்ரவரி 9 வரையும் இருக்கும். நடைபெற இடம் பார்த்தோன்னா பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே உள்ள நகராட்சி அலுவலகம். ஸோ அங்கே தான் நடைபெறுது. ஒரு 100 ஸ்டால்கிட்ட போட்டிருக்காங்க. உண்மையை சொன்னால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா புக் ஃபேர் நான் போயிருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஸ்டால் போடுறது நம்ம பெரம்பலூர் தான். திருச்சியில் பார்த்தோன்னா சத்திரத்தில் போட்டாங்கன்னா தூரம், சில நேரத்தில் கண்டோன்மெண்ட்டில் போடுவாங்க. அப்படி கணக்கு பண்ணால் திருச்சியும் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். மித்தபடி பெரம்பலூர் தான் ரொம்ப இந்த காம்பவுண்ட், இந்த புக் ஃபேர் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. ஸோ அவ்வளோ பக்கத்தில் போட்டிருப்பாங்க. 100 ஸ்டால்கிட்ட இருக்குது. இங்கே தான் 1ஆம் நம்பர் ஸ்டால். பட் இந்த பக்கம் பார்த்தோன்னா வெளியே அப்படின்னு வச்சுருந்தாங்க வழி. ஸோ இந்த பக்கம் கூட்டம் இல்லை, உள்ளே அப்படின்னு 100ஆவது ஸ்டால்கிட்ட வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் தான் கூட்டம் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஜனவரி 31 அன்னைக்கு வந்துட்டு திருநெல்வேலி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, காஞ்சிபுரம் இங்கே எல்லாமே புக் ஃபேர் தொடங்கியிருக்குது. ஸோ அதனால் நிறையா செல்லர்ஸ் வந்து பிரிஞ்சு தான் வந்திருக்காங்க. அது போக வந்து பிப்ரவரி 1 நாமக்கல்லில் புக் ஃபேர் தொடங்கியிருக்கு. ஸோ நாமக்கல் புக் ஃபேர், பெரம்பலூர் புக் ஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வீலாக் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இங்கெல்லாம் நிறையா செல்லர்ஸ் தான் வந்திருக்காங்க. பப்ளிஷர்ஸை காட்டிலும் 100 ஸ்டால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 20-25 பப்ளிஷர் தான் இருப்பாங்க, பாக்கி எல்லாம் செல்லர் தான். ஸோ நிறையா பேரை ஸ்கிப் பண்ணி தான் நான் காமிச்சிருக்கேன், ஏன்னா ஒரே பார்ட்டில் வீடியோ கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக. பட் உங்களுக்கு தேவையான எல்லா புத்தகத்தையும் ஓரளவு நான் காமிச்சிருக்கேன். ஸோ முதல்ல போன 3 நிறையா செல்லர் தான். 5வது பழனியப்பா பிரதர்ஸ், இவங்க தான் பப்ளிகேஷன். நமக்கு தெரியும், நிறையா புக் ஃபேரில் காமிச்சிருக்கேன். இந்த நாட்டு குலைத்த நல்லவர்கள் அப்படிங்கிற அந்த சீரீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோகுல் சேஷாத்திரியோட பைசாசம், உதயபானு அந்த மாதிரி புத்தகங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போக உலக வரலாறு அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. திருமந்திரம், திருவாசகம்லாம் இருக்குது. ஸோ பழனியப்பா பிரதர்ஸ் போக வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டால். ஸோ ஒரு பா ஷேப் தான், நாமக்கல் மாதிரி மடக்கி இல்லாமல் பெரம்பலூர் அழகாக ஒரு பா ஷேப். நான் 2023 வந்தேன். அதுக்கு பிறகு இப்போ 25 தான் வரேன். போன வாரம் வர முடியல. அடுத்து எஜு ப்ரோ, இங்கெல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கான புக்கு தான். சில்ட்ரன்ஸ் புக் அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே ஸ்பைடர், ஆப்பிள் 2 பேருமே ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்டே நீங்கள் வாங்கலாம். அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் வழக்கத்தை மீதி ஸ்டால்ஸோட. நீங்கள் ரேட் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது ஹயக் ரிவர் பப்ளிகேஷன்ஸ். இங்கே பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியரோட அவருடைய புத்தகங்கள் வந்துட்டு தமிழில் இருந்துச்சு. ஷேக்ஸ்பியர் புத்தகங்கள் நமக்கு கிடைக்கும், பட் தமிழ் மொழிபெயர்ப்பு இங்கே இருக்குது. பாருங்க, த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்லாம் வெனிஸ் நகரத்து வர்த்தகன், ஓதெல்லோ இருக்குது, ஜூலியஸ் சீசர் இருக்குது. ஸோ தமிழில் இங்கே தான் முதல் முறையாக பார்த்தேன். அடுத்தது 10ஆம் நம்பர் ஸ்டால் சக்ஸஸ் புக் செல்லர்ஸ். ஸோ இங்கே கீராவோட படைப்புகள், அன்னம் பப்ளிகேஷன் அது இருக்கு. ஏன்னா அன்னம் பப்ளிகேஷன்லாம் இங்கே ஸ்டால் போடல, பட் தஞ்சாவூரில் போடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து தஞ்சாவூர் தான் அது. அடுத்து பாருங்கள், 6th சென்ஸோட புத்தகங்கள் இருக்குது. 6th சென்ஸ் தனியாகவே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது ஆகாஷ் புக் சென்டர். இங்கே போட்டித் தேர்வுக்கான நிறையா புத்தகங்கள் இருந்துச்சு. டிஎன்பிசிக்கு, போலீஸ் எக்ஸாமுக்கு, ஆர்ஆர்பி, அதே மாதிரி பேங்கிங், இப்படி பல்வேறு தலைப்புகளில் புக்ஸ் இருந்துச்சு போட்டித் தேர்வுகளுக்கானது. இங்கே மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஸ்டால்லையும் இருக்குது. ஸோ போட்டித் தேர்வு இது மட்டும் ஸ்டால் கிடையாது, இன்னொரு ஸ்டாலும் இருக்குது. அது மாதிரி ஸ்கூல் புக்ஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் கமெண்டில் கேட்கக்கூடிய புத்தகங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வேணும் அப்படின்னாலும் வர முடியாதவங்க நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வாங்கி அனுப்புகிறேன். அடுத்து லியோ புக்ஸ், இவங்களும் செல்லர் தான். ஸோ உங்களுக்கு இங்கே கடை போடாத பல்வேறு பதிப்பங்களோட புத்தகங்கள் எளிமையாக கிடைக்கும். அடுத்து மயிலவன் பதிப்பகம். மயிலவன் பெரம்பலூரில் பார்த்தோன்னா சாலிவாகனன் இருக்கும். அப்புறம் ஏகம் பதிப்பகம், இது எல்லாமே ஒன்று தான். இங்கே அந்த சட்டம் சார்ந்த நூல்கள் இருக்கும் எப்போதுமே. அதே மாதிரி படிக்க பரிசளிக்க அந்த 20 ரூபாய் 10 ரூபாய் புத்தகங்கள் இருக்கும். இது சும்மா ரொம்ப அமௌண்ட் இல்லைங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ராமகிருஷ்ண மடத்தோட ஸ்டால். விவேகானந்தருடைய சிந்தனைகள், அரவிந்தர், சாரதா தேவி அம்மையார், அதே மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் இதெல்லாமே இங்கே ராமகிருஷ்ண மடத்தில் இருக்குது. நாமக்கல்லையும் ராமகிருஷ்ண மடம் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க.
ஸோ பக்தி இலக்கியங்கள் ஆர்வம் உள்ளவங்க இங்கே ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக நாதம் கீதம் புக்ஸ். ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபுல் புக் ஃபேர் சுற்றி பார்க்க முடியாதவங்க இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரே இடமா அனைத்து பதிப்பகத்தோட புத்தகங்களையும் வாங்கிட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், வானதி பதிப்பகத்தோட புத்தகங்கள், தென்கட்சி சுவாமிநாதனுடைய புத்தகங்கள், அதே மாதிரி அகிலன் அவருடைய புத்தகங்கள், கண்ணதாசன் பதிப்பகத்தோட புத்தகங்கள், இந்திரா சௌந்தரராஜன், இவங்க சாண்டிலியனுடைய மொத்த படைப்புகள். இதை தாண்டிலும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, சிவசங்கரி, ரமணிச்சந்திரன் போன்ற பெண் எழுத்தாளருடைய புத்தகங்கள் எல்லாமே குடும்ப நாவல்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்திரா சௌந்தரராஜனுடைய புத்தகங்கள் இருக்குது, ஒரு அமானுஷ்யம் கலந்த த்ரில்லராக இருக்கும். எல்லாமே இந்திரா சௌந்தரராஜன் புத்தகங்கள். அதே மாதிரி சுஜாதாவோட புத்தகங்கள் அறிவியல் த்ரில்லர், அதே மாதிரி விறுவிறுப்பான த்ரில்லர் எல்லாமே இருக்கும் சுஜாதா. அடுத்து பாலகுமாரனுடைய படைப்புகள். ஸோ இந்த ஒரு ஸ்டால் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சுற்றி பார்க்காம ஒரே இடத்துல நிறையா புத்தகங்கள் வாங்கிடலாம். பாலகுமாரனுடைய கதைகள், சிறுகதை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரமணிச்சந்திரனுடைய குடும்ப நாவல் பிரமாதமாக இருக்கும். இந்த ஸ்டால் அவசியம் வந்து பாருங்கள். அடுத்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், ஒரு முக்கியமான பப்ளிகேஷன். இறையன்பவருடைய அனைத்து படைப்புகள், அதே மாதிரி ரஷ்ய இலக்கியத்தின் மொழிபெயர்ப்புகள், இன்னும் நிறைய இந்திய வரலாறு, உலக வரலாறு சார்ந்த புத்தகங்கள் அப்படின்னு முக்கியமான அனைத்துமே கிடைக்கக்கூடிய இடம். இதுக்கு எய்த்தாவிலே பாரதி புத்தகாலயம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒன்று வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடது, ஒன்று இந்திய கம்யூனிஸ்டோடது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே முக்கியமான ஸ்டால்ஸ் தான். எப்போதும் சில நேரம் பக்கத்தில் போடுவாங்க, எதிரெதிரே போடுவாங்க. ஸோ பாரதி புத்தகாலயம், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ரெண்டுமே பார்க்க வேண்டிய ஸ்டால்கள், பார்க்க வேண்டிய புத்தகங்கள் வாங்க வேண்டிய ஸ்டால்கள். அடுத்து 23 காலச்சோடு பப்ளிகேஷன். தமிழின் அனைத்து முக்கியமான இலக்கிய ஆளுமைகளோட படைப்புகள் இங்கே இருக்கும். கையில் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த புத்தகத்தை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். இவங்க பா சிங்காரத்தோட கடலுக்கு அப்பால் புயல்லே ஒரு துணி. கடலுக்கு அப்பால் ரொம்ப பிரமாதமான ஒரு நாவல். அதை பற்றி ஒரு தனியாகவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அவசியம் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி கமலாதாஸோட என் கதை, ஒரு பெண்ணியம் தெரிக்கக்கூடிய எழுத்துக்கள், அதுவும் நம்ம சேனலில் தனி வீடியோவே இருக்குது. ஸோ காலச்சூடு பதிப்பும் வந்து பாருங்கள். பெருமாள் முருகனுடைய எழுத்துக்கள்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ ஒரு வருஷம் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். சூரியன் பதிப்பகம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாடநூல் கழகம். ஸ்கூல் புக்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கான கமெண்ட்ஸ் இதில் கேட்பீங்க, ஸ்கூல் புக் இருக்கா அப்படின்னு. ஸ்கூல் புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எழுதின புக்கும் இருக்குது. அதுதான் சுவாரஸ்யம். இங்கே பாருங்கள், அரசு பள்ளி மாணவருடைய படைப்புகள். இந்த இதழ்கள்லாம் இவங்க அரசு பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்காங்க. அதுபோக அவங்களே எழுதின புத்தகங்கள் கொஞ்சம் இருக்குது. அது இந்த ஸ்டாலில் சேல்ஸ் கிடையாது, வேற ஒரு ஸ்டாலில் இருக்குது. நான் வீடியோவோட லாஸ்ட்டில் அந்த ஸ்டாலை காமிச்சிருக்கேன். இந்த லாஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு வழக்கம் போல் அரசாங்கத்தோட அந்த சுய உதவி குழுக்கள், பல்வேறு துறைகள், துறை சார்ந்த ஸ்டால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா ஊர் புஃபேலையுமே நம்ம பார்க்க முடியும். புத்தக திருவிழாவோட சேர்ந்து இதுவும் இருக்கும். பக்கத்திலே பாருங்கள், சிறைத்துறை, கூண்டுக்குள் வானம், திருச்சி மத்திய சிறையிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ சிறை கைதிகளுக்கு நீங்கள் புத்தகங்கள் டொனேட் பண்ணலாம். இந்த எண்டில் ஒரு ஓவிய கண்காட்சி மாதிரி ஒருத்தவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஓவியர் அஜித்தோடைய படங்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நின்று ஒரு 5 நிமிடம் ரசிச்சுட்டு வரலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்த லோட்டஸ் மல்டிமீடியா. எப்படி நாதம் கீதம் தமிழ் புக் எல்லாமே கிடைக்குதோ, லோட்டஸில் வந்தீங்கன்னா இங்கிலீஷ் புத்தகங்கள், பப்ளிகேஷன்ஸுக்கு நம்ம போக தேவையில்லை. ஒரே இடத்துல எல்லாமே நிறையா ஃபேமஸான புத்தகங்கள், குழந்தைகளுக்கானது, பெரியவர்களுக்கானது, அனைத்து புத்தகம் இங்கேயே இருக்கும். ஸோ லோட்டஸ்லாம் வந்து நீங்கள் ஒரேடியாக இங்கிலீஷ் புத்தகங்கள் வாங்க விரும்புகிறவங்க இங்கே வந்துடலாம். ஒரு ஷேப்பில் வந்து மடித்து வந்தாச்சு. அடுத்து 37 முன்னேற்ற பதிப்பகம். இங்கே ப்ளூ புக், அதே மாதிரி பிளாக் புக், ரெட் புக் அப்படின்னு ஒரு 3 புத்தகம். மாசேத்துங், அம்பேத்கர், பெரியார் பற்றி இருக்கும். அடுத்த இந்து தமிழ் திசை. இங்கே தெற்கிலிருந்து ஒரு சூரியன், மாபெரும் தமிழ் கனவு அண்ணாவோடது, அதே மாதிரி ராஜாஜியை குறித்து, காந்தியடிகள்,
அம்பேத்கர் அப்படின்னு எல்லா முக்கிய தலைவர்களை குறித்தும் அழகான வடிவமைப்போட நல்ல புத்தகங்கள் இருக்குது. டிஜே இஸ்லாமிய கருத்துக்கள் சார்ந்த புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னா இங்கே வரலாம். ஸ்கூல் ரோம் மல்டிமீடியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் சிடி எப்போதும் வைப்பாங்க. இப்போ இந்த தடவை புத்தகங்களும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ் போட்டித் தேர்வுகளுக்கானது. ஸோ ஏற்கனவே ஒரு ஸ்டால் காமிச்சோம் போட்டித் தேர்வுகளுக்கு, இதுவும் போட்டித் தேர்வுகளுக்கான ஸ்டால் தான். இது போக இன்னொன்று இருக்குது, பெல்கோவும் இருக்குது. ஸோ 3 இடத்துல நீங்கள் ரேட்டு கம்பேர் பண்ணி நீங்கள் எந்த பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல ஒரு 3 பேர்ட்ட ஸ்டால் போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பப்ளிகேஷன் வேணும், யார் ரேட் நல்லா இருக்குது அப்படின்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக கண்ணப்பன் பதிப்பகம் 46. கண்ணப்பன் பதிப்பகத்தோட ஸ்பெஷாலிட்டியே இங்கே உள்ள அந்த சில்ட்ரன்ஸ் புக் தான். அந்த முகப்பிள்ளையை காமிச்சிருக்காங்க பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். நிறையா டைட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க. விக்ரமாதித்தன், அதே மாதிரி ஜென் கதைகள், பரமார்த்த குரு கதைகள், 1001 இரவுகள். இந்த 1001 இரவுகள் நமக்கு உயிர்மை பதிப்பகத்துலேயே இருக்குது. அங்கே 4 பார்ட்டாக இருக்கும், 4 வால்யூமாக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வால்யூம் கிட்டத்தட்ட 450லேருந்து 500 ரூபா வரையும். ஸோ அது வாங்கன்னு ஒரு ஆசை இருக்குது நீண்ட நாளாக. ஏன்னா 1001 இரவுகளோட கதைகளுக்குள்ளே தான் நம்ம படிச்சிருக்க அந்த அலிபாபா கதைகள்லாம் வரும். அடுத்தது வனிதா பதிப்பகம், இவங்களும் செல்லர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா திருமந்திரம் 900 ரூபாய்க்கிட்ட ரேட்டு, 3 வால்யூமாக சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பக்கத்தில் திருவாசகமும் இருக்குது. ஸோ நான் பக்தி நூல்கள் வாங்க விருப்பப்படுறவங்க இங்கே வந்துடலாம். இந்த முருங்கையின் 300 பயன்கள் இதை பார்த்தோன்னே ஏன்னா எனக்கு பாக்கியராஜ் நினைப்பு தான் வந்துச்சு. முந்தானை முடித்த திரைப்படம், முருங்கைக்கானாலே பாக்கியராஜ் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ ஷேப்பில் சுற்றி வந்து முடிக்க போகிறோம். 52 இயல்வகை. இங்கே பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள், அப்புறம் சுட்டி யானையோட கொஞ்சம் இதழ்கள் கிடைக்கும். இது இல்லாமல் இயற்கை விதைகள், அது நாட்டு விதைகள், பல்வேறு காய்கறி செடிகளோட நாட்டு விதைகள் இருக்குது. ஸோ வாங்கி உங்கள் தோட்டத்தில் வளர்க்கலாம். அடுத்ததாக செந்தமிழர் பதிப்பகம், பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவருடைய படைப்புகள். ஸோ பெருஞ்சித்திரனாருடைய படைப்புகள் நான் இப்போ இந்த சென்னை புத்தக திருவிழாலேருந்து தான் அதிகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இவரை ஃபாலோ பண்ணி இவருக்கான ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு தனி கூட்டம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 55ஆம் நம்பர் ஸ்டால் தேசாந்திரி பதிப்பகத்தோட புத்தகங்களும் கிழக்கு பதிப்பகத்தோட புத்தகங்களும் இங்கே கிடைக்காமனு போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களும் இங்கே ஸ்டால் போடல, தேசாந்திரியோ கிழக்கு பதிப்பகமோ இங்கே ஸ்டால் போடல. ஸோ ஒரு இடமா இங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி வானதி பதிப்பகத்தோடது, காலச்சோடு, ஹிந்து தமிழ் திசை இதெல்லாமே இங்கே இருக்குது இந்த ஸ்டாலில். ஸோ ஒரு ஷேப் பார்த்தாச்சு. அதில் இன்னொரு பக்கம் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு 52 வரையும் பார்த்தோம். அதற்கு பிறகு உள்ள நம்பர்கள் 61 யுரேகா புக்ஸ். இது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஓரியன்ட் ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கமலம் பதிப்பகம். திடீர்னு இங்கே என்ன இருந்துச்சுன்னு தெரியல, உள்ளே நுழைய முடியலை. அந்தளவுக்கு ஒரு 10 பேர் மொத்தமாக நின்ட்டாங்க. அடுத்து 63 நக்கீரன் பதிப்பகம். இப்போதைக்கு இங்கே இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய விதமாக குரலோவியம், அதன் பிறகு நெஞ்சுக்கு நிதி, கலைஞரோட நெஞ்சுக்கு நிதி. குரலோவியம் 650 ரூபாய், நெஞ்சுக்கு நிதி 2000 ரூபா. 6 வால்யூமையும் 3 தொகுதியாக பிரிச்சுருக்காங்க. 1 to 2, 3 to 4, 5 to 6 அப்படின்னு. ஸோ 3 கார்டு பவுண்டாக நல்லா போட்டிருக்காங்க. 2000 ரூபாய் தான் விலை. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அடுத்ததாக மதுமிதா புக்ஸ். அவங்களாம் இன்னும் அடிக்கையே முடிக்கலை. ஏன்னா நாமக்கல்லையும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ 2-3 இடத்துல போடும்போது இந்த மாதிரி அவங்களால அடிக்க முடிக்க முடியல. அடுத்ததாக வேதாந்திரி பப்ளிகேஷன். மனவளக்கலை, யோகாசனம், மனதை பார்த்துக்கிறது, அதாவது மனதை பார்த்துக்கிறதுனா மனதை பயிற்சி கொடுக்கறது, இந்த மாதிரியான புத்தகங்கள் இங்கே இருந்துச்சு. அடுத்த ரிதம் டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்களும் செல்லர் தான்.
ஒரே இடமா உங்களுக்கு பல்வேறு பதிப்பகங்களுடைய புத்தகங்கள் ஒரு இடத்துல கிடைக்கும். நான் நிறைய செல்லர்ஸ் காமிக்கல, ஏன்னா ஒரு 100 ஸ்டாலையும் நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுனால. அடுத்தது நிவேதா பதிப்பகம். இங்கே குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இப்போ நிறைய அச்சிட ஆரம்பிச்சிருக்காங்க. சிறந்த சிறார் கதைகள் 100, விக்ரமாதித்தன், இதே மாதிரி. ஏன்னா இங்கிலீஷில் வந்து இன்றைக்கி நமக்கு ஸ்பைடர், ஆப்பிள் புக்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனீங்கன்னா இங்கிலீஷில் கிடைக்கும், தமிழில் இங்கே இருக்குது. அடுத்ததாக மணிவாசகர் பதிப்பகம், ஒரு பழமையான பதிப்பகம் ஒன்று சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு உங்கள்கிட்ட பக்தி சார்ந்த நூல்கள், பழைய இலக்கண இலக்கிய நூல்கள் இதுதான் இருக்குது. இன்றைக்கி சமகாலத்து வாசகர்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பழைய ஆளுகளோட ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டால்லாம். ஸோ அவங்களாம் என்ன அப்டேட் ஆகினா ரொம்ப வருஷமான பதிப்பகங்கள் அவங்களாம் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி நிறைய டைட்டில்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த எஸ்டி புக் ட்ரேடர்ஸ், இதுவும் செல்லர் தான், பல பதிப்பகங்கள்லேருந்து வச்சுருக்காங்க. ஸோ செல்லர்ஸ்லாம் நான் கொஞ்சம் காமிக்கிறத குறைச்சிக்கினேன். 79 விகடன் பாருங்கள். விகடன் நமக்கு தெரியும், பொன்னியின் செல்வன், சிவாமின் சபதம், வேல்பாரி, காவல் கோட்டம், இதெல்லாம் ஃபேமஸான புத்தகங்கள். இந்த சிவகாமியின் சபதம் நான் குறிப்பாக காமிக்கணும், ஏன்னா இது ஒரு ஓல்டு ஸ்டாக் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதில் தான் மணியம் செல்வம் அவருடைய படங்கள் இருக்குது. மீதி எந்த சிவகாமியின் செல்வம் வந்து நிறையா ஸ்டாலில் விற்கிறாங்க, பட் அங்கெல்லாம் படங்கள் இருக்காது. இதுதான் 900 ரூபாய்க்கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு வாங்கணும் அப்படின்னு. யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்கள் சேனலுக்கு பல்வேறு விதங்களில் ஸ்பான்சர்ஸ்லாம் தேவைப்படுது, விருப்பப்படுறவங்க பண்ணுங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ வாங்கி வீட்டில் பொக்கிஷம் மாதிரி வைக்கலாம். ஒரு ஏதாவது அமௌண்ட் கிடச்சா கண்டிப்பாக இந்த புத்தகம்லாம் வாங்கிடலான் இருக்கேன். ஏன்னா ஸ்டாக் முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி கிடைக்காது. அடுத்து 80 பாரதி புத்தகாலயம். ஆக்சுவலாக அது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம், வாழ்க்காவில் கங்கை வரை, இதெல்லாம் வந்து ஒரு டாப் செல்லர் அப்படின்னு சொல்லலாம். இது போக நிறைய ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தமிழக நிறையா தொழிலாளர் சார்ந்த பல்வேறு இனக்குழு சார்ந்த படைப்புகள் நிறையா இருக்கும் பாரதி புத்தகாலயத்தில். பெண் அன்றம் என்றும் சமீபத்தில் வெளியாகி ரொம்ப ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய புத்தகம் 500 ரூபா, பரவாயில்ல, நல்ல கனமாக 500 பக்கங்களே இருக்கும். அடுத்து பாபா பப்ளிகேஷன், ராஜேஷ்குமாரோடைய படைப்புகள் இருக்குன்னு வாசல்லே போட்டாங்க. இதுபோக கல்கியோட படைப்புகளும் இருக்குது. வாஷிங்டனில் திருமணம், சாவி எழுதுனது. பெரும்பாலும் சாவியோட படைப்புகள் அலையன்ஸ் பதிப்பகத்தில் இருக்கும், இங்கேயும் கிடைக்கிது. அடுத்தது சூர்யா எஜுகேஷன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷன் பேஸ்டு ப்ளே ஐட்டம்ஸ் அப்படி சொல்லலாம், மரத்திலே செய்யப்பட்ட ஜாமான்கள் இருக்கும். அடுத்து சாஜிதா புக் சென்டர், 50 ரூபாய்க்கு குரான், நல்லா இருந்துச்சு பாருங்கள், அந்த கையில் வச்சுருந்தாரில் தான், நல்ல ப்ரிண்ட்டு. அடுத்த ஸ்பைடர் புக்ஸ் எப்போதும் குழந்தைகளுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டு, ஹேண்ட் ரைட்டிங், ட்ராயிங், அது மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்பைடரும் ஆப்பிளும் வந்தால் நீங்கள் இங்கே வாங்கிடலாம். ஏன்னா நிறைய பப்ளிகேஷன்ஸு, நிறைய செல்லர்ஸ் அந்த புத்தகம் இருக்கும். பட் இந்த 2 கடைகளில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் குவாலிட்டி. ஸோ நீங்கள் ரேட் கம்பேர் பண்ணி பார்த்து கூட வாங்கலாம். ஏன்னா நான் வழக்கமாக ஸ்பைடர் புக்ஸில் தான் வாங்குவேன், யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், சின்ன பசங்களுக்கு கலர் அடிக்கிற புத்தகம் அப்படின்னா. அடுத்து பெல்கோ, இதுவும் போட்டித் தேர்வுகளுக்கான தான். ஏன்னா ஏற்கனவே ஆகாஷ் பார்த்தோம், சக்தி பார்த்தோம், இப்போ பெல்கோ, எல்லாமே போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு ஸ்டால். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து கவர்மெண்ட் நோட்டீஸ் வந்துக்கிட்டு இருக்குது, டிஎன்பிஎஸ்சிக்கு, டிஆர்பிக்கு, அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ். ஸோ இன்றைக்கி எல்லாமே போட்டித் தேர்வு தான். அடுத்து சிவசக்தி புக் ஷாப். இங்கே தான் இந்த அரசு பள்ளி மாணவருடைய படைப்புகள் விற்பனைக்கே இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வீடியோட ஓப்பனிங்கில் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு பாடநூல் கழகம், அங்கே புத்தகங்கள் வந்து காட்சிக்கு தான் வைக்கப்பட்டுருந்துச்சு, விற்பனைக்கு இல்லை. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த அரசு பள்ளி மாணவர்கள் எழுதிய புத்தகங்கள், அவங்க உருவாக்கிய புத்தகங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், வாங்கிக்கலாம். இங்கே சேல்ஸ் உண்டு. பாருங்கள், ஒரு ஊரில், பேரட் ஹவுஸ், இன்னிய வில்லேஜ், இந்த மாதிரி கருப்பு வெள்ளையில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. அதே மாதிரி என் கனவின் கதை,
இன்னொன்று அகனி பதிப்பகத்துலேருந்து ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஸ்கூல் பசங்களோட புக்ஸ். அடுத்தது ஆப்பிள் பப்ளிஷிங் இன்டர்நேஷ்னல், இதுவும் சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டால். பட் இங்கே இன்னும் நிறையா பதிப்பகங்கள்லேருந்து கூட புக் வாங்கி வச்சுருந்தாங்க. பட் வழக்கமாக ஆப்பிளில் பார்த்தோன்னா அவங்க சில்ட்ரன்ஸ் புக் தான் அதிகமாக இருக்கும். பட் இங்கே காலச்சோடோட பதிப்பகத்தோட புத்தகங்கள், பிற பதிப்பக புத்தகங்களும் கலந்து கட்டி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரே நேரத்தில் புக் ஃபேர் எல்லா ஊர்லேயும் நடந்துச்சுன்னா இப்படி தான். செல்லர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, பப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து 98 பெரியார் சுயமரியாதை கழகம். பெரியார் குடியரசு இதழில் எழுதின அனைத்து படைப்புகள், பெரியாருடைய கட்டுரைகள், பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது. இங்கே இயர் வைஸாகவே பிரித்து வச்சுருப்பாங்க. நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள், பெரியார் களஞ்சியம் இருக்கா. இதில் வந்து இயர் வைஸாகவே பிரித்து இந்த வருஷம் எழுதுனதுன்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்கி சேர்க்கலாம், பெரியாரோட படைப்புகள் மொத்தமாக வேணும் அப்படின்னா. அடுத்தது 99 உயிர்மை பதிப்பகம் முடிய போகுது. ஏன்னா மொத்தமே ஒரு 101 ஸ்டால்கிட்ட தான். எழுத்தாளர் மனுஷியபுத்திரன் அவருடைய ஸ்டால் இது. இங்கே அவருடைய கவிதை தொகுப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி சுஜாதா அவருடைய நாவல்கள், விறுவிறுப்பான த்ரில்லர்கள். நான் மொதல் வாசிக்கிறவங்களும் சுஜாதாவை நான் எப்போதும் அட்வைஸ் பண்ணுவேன். அவருடைய புத்தகங்கள் இருக்குது. இது போக 1001 இரவுகள், அரேபிய இலக்கியத்தோட கதை சொல்லல ரொம்ப முக்கியமான புத்தகம். 1001 இரவுகள் அதுவும் இங்கே கிடைக்கிது. 4 வால்யூமாக இருக்கும். ஒவ்வொன்றும் 500 ரூபாய் கிட்ட விலை. அடுத்தது 100 சத்யா என்டர்பிரைசஸ். இங்கே பார்த்தோன்னா அவங்களுடைய சத்யாவோட புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் கிழக்கு பதிப்பகத்தோட புத்தகங்கள் ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா சத்யா வந்துட்டு ஆரம்பத்தில் கிழக்கு பதிப்பகத்தோட புத்தகங்களை மட்டும் தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா கிழக்கு பதிப்பகத்தோட புத்தகங்கள் இல்லாமல் மட்டும் அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் புக்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி சென்னை புக் ஃபேரில் பார்த்தோன்னா இதே மாதிரி தான் சுவாசம் பப்ளிகேஷன்ஸ் சேல்ஸ் மட்டும் பண்ணாங்க. அப்புறம் புக்ஸும் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இன்றைக்கி நிறையா வந்து செல்லராக இருந்து அடுத்து பப்ளிஷராக நிறையா பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை வாங்கி வாசிக்கிறதுக்கான வாசகர்களும் பெருகணும். வெறும் பதிப்பகம் மட்டும் பெருகினாலே பத்தாது, வாசகர்களும் நிறையா பெருக வேண்டியது உண்டு. இங்கே பாருங்கள், பங்குச்சந்தை குறித்த புத்தகங்கள் கிழக்கு பதிப்பகத்தோடது, சோம வல்லியப்பன் எழுதினது, அதெல்லாமே இங்கே கிடைக்கிது. இங்கேயும் சுஜாதாவோட புக்ஸ் கிடைக்கும். நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் வாசிக்க ரொம்ப நிறையா புத்தகங்கள், எளிமையான வாசிப்பு இங்கே இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்து முடிச்சாச்சு 100 ஸ்டால்களையும். அவசியம் புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தகங்களை வாங்குங்க. இதே மாதிரி புத்தகங்கள் குறித்தும் புத்தக திருவிழாக்கள் குறித்தும் நிறைய அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.